விஷயடா சார் கேம் எடுஸ்டா. வெல்கம் டு சீக்ரெட் பேர்ல். நான் உங்கள் பாப்பமா. இன்றைக்கி நம்ம தயாங்க்கு ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறேன்டா. ஆக்சுவலி தயாங்க்கு நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு இல்லையா, அதனால தான் ஒன் ஷாட் போடலான்னு வந்திருக்கேன். ஹோப் யூ என்ஜாய். ஓகேடா, இப்போ நம்ம ஸ்டேட்டஸ் ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒன் ஷாட்டோட நேம் ஐ வாண்ட் பி யோர்ஸ். டிஃப்ரெண்ட்டாக இருக்கா இல்லை மொக்கையாக இருக்காலாம் தெரியல, வைக்கணும்னு தோணுச்சு. ஓகேடா, ஸ்டார்டிங் சீனில் நீங்கள் நைட் டைம் 8:30 அப்படி ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கீங்க. சே ஒயின், நீ ரொம்ப அன்லக்கிடி, உனக்கு சுத்தமாக லக்கே கிடையாது. இல்லைனா இப்படி ஆகுமா பாரு, நடு ரோட்டில் 8:30 ஆகுது டைம். ஒரு வயசு பொண்ணு எப்படி நடந்து போயிட்டுருக்க? இந்த உலகத்தில் யாரும் ட்ரூவாலாம் இருக்க மாட்டாங்க. நான் ட்ரூவாக இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. எதுக்கு அப்படி இருக்கணும்? ரொம்ப ஃபேக்கா பார்க்கறதுக்கு ட்ரூவா? இப்போ நான் பார்த்துட்டு வந்த சினரி யாருமே பார்க்கக்கூடாது. எப்படி நான் லவ் பண்ணிகிட்ருக்கான் அவன்? எப்படி அந்த பொண்ணு கூட பீச்சில் அப்படி ரோஸ் கொடுத்து ப்ரப்போஸ் பண்ணுறான்? நான் இருக்கிறத பார்த்துருந்தா என்ன பண்ணியிருப்பான்? இதுக்கு தான் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கணும், யார்கிட்டையும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்கிறது. நான் பார்த்த சண்டையெல்லாம் யாராச்சும் பார்த்தாங்கன்னா, உனக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கவே, நீ இப்படி இருக்க ஒயன். இதே வேறு யாராச்சும் இருந்தால் அங்கேயே ஃபெயிண்டாக இருப்பாங்க. நீ உண்மையாலுமே கிரேட் தான் அப்படின்னு உங்கள் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே அப்படியே ஹைட் பண்ணிவிட்டு அதை மறக்கிறதுக்காக உங்களுக்கு நீங்களே அப்படியே ஆறுதல் சொல்லிட்டு நடந்து போயிட்டுருக்கீங்க. அப்போ கரெக்டாக அங்கே ரெயின் வருது. இதுவும் பழி வாங்குது. நான் இன்றைக்கி அம்பர்லா கூட எடுத்துகிட்டு வரல அப்படின்னு நனைஞ்சிட்டே போகிறீங்க. ஸோ அப்போ தூரத்தில் ஒரு 2 பேர் சண்டை போட்டுட்ருக்க மாதிரியே இருக்குது. மழையில் சண்டை போடுறாங்க. மேபி அந்த பையனும் அந்த பொண்ணை ஏமாத்திருப்பான்னு நினைக்கிறேன். சே, ஏன் அந்த பசங்கள்லாம் அப்படி இருக்காங்களோ தெரியல அப்படின்னு நீங்கள் அப்படியே ஸ்லோவாக அந்த சைட் தான் க்ராஸ் பண்ணி போகணும். உங்களுக்கு வேறு வழி இல்லாதனால அங்கேயே தான் போகிறீங்க. ஸோ கரெக்டாக நீங்கள் அந்த பர்சன்ஸ் 2 பேரையும் க்ராஸ் பண்ணி போகும்போது அந்த பொண்ணை அந்த பையனை அப்படியே பிடிச்சி தள்ளி விடுறான். அவன் அப்படியே உங்கள் மேலே வந்து விழுறான். இங்கே பார்த்தாயாங், உன்னோட கோல்டான பிஹேவியர் எனக்கு பிடிக்கல, உன்னோட லுக்கே எனக்கு பிடிக்கல, உன் கேரக்டர் எனக்கு பிடிக்கல, எனக்கு ஒன்று சுத்தமாக பிடிக்கல. ஏய், அப்புறம் எதுக்கடி நான் லவ் பண்ணேன்? எனக்கு நீ தாண்டி ஃபஸ்ட்டு ப்ரப்போஸ் பண்ணேன், நானே உன் பின்னாடி அலைஞ்சேன், இதே நான் லவ் பண்ணேன். ஏன்டி எதுக்கடி இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்ணிட்டு நின்றுட்டுருக்க? இது ஏன் லைஃப் தயாங், நான் என்ன பண்ணுவேன்? அது எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாதுன்னு நீ சொல்லக்கூடாது, புரியுதா? ஸோ தயாங் உங்கள் மேலே வந்து விழுந்ததில் உங்களோட செயின் அவனுடைய பட்டனில் மாட்டி அப்படியே அறுத்துருக்கும். ஸோ உங்களால் அது கேட்கக்கூட முடியாது, பிகாஸ் அவ்வளோ சீரியஸாக 2 பேர் சண்டை போட்டுட்ருக்காங்க. சரி போட்டு முடிக்கிறோம் கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அந்த மழையிலே நிற்கிறீங்க. அவங்க நின்றுட்டுருக்க அந்த இடத்துக்கு ரைட் சைடில் இருக்க அந்த வீட்டில் ஒரு பையன் நின்றுட்டுருக்கான். உனக்கு எனக்கு பிடிக்காதுண்ணா, அப்புறம் என்ன மறுபடியும் எனக்கு ஓகே சொன்னேன்? நான் லவ் பண்ணுறேன்னு என் பின்னாடி வந்து அலைஞ்சேன். சொல்கிறீ? அது ஃப்ராங்காக சொல்கிறேன், உங்ககிட்ட இருக்க காசுக்கு தான், போதுமா? இப்போ தயாங்க்கு என்ன பேசுறதுனே தெரியல, அப்படி நின்றுட்டுருக்கான். ஏய் வேணாண்டி, விட்டுரு. என்ன தயாங் பண்ண சொல்கிறேன்? எனக்கு தெரியாது, காசுக்காகவும் கூட இருந்தாலும் எனக்குன்னு சில ஆசைலாம் இருக்கும்ல, அது எதுவுமே உனக்கு வராது. யூ ஆர் such useless to the core. ஏய் ஏன்டி இப்படி பண்ணுற? ஏய் இப்போ கூட எதுவும் இல்லடி, ப்ளீஸ் டி, விட்டுரு. நான் நீ நினச்ச மாதிரி இருக்கேன்டி. நீ நினச்ச மாதிரி நான் லவ் பண்ணுறேன். உன்னை என்ன வேணும் கேளு, நான் செய்கிறேன். வேணாம் தயம், நீ போயிடு, உனக்கு நான் செட் ஆக மாட்டேன். அங்கே பாரு, I'm in love with him. நான் அவனை லவ் பண்ணுறேன். ஏய் என்னடி, இது வரைக்கும் நான் தாண்டி லவ் பண்ணேன். ப்ளீஸ் டி, ஏன்டி இப்படி பண்ணுற? ப்ளீஸ் டி, நினச்சமான நான் இருக்கேன்னு சொல்லிட்டேன்ல, இது மாதிரி வேணும். எனக்கு தெரியாது எப்படி இருக்கணும்லாம், நீ சொன்னாலே தெரியும் உனக்கு என்ன பிடிக்கும்னு. நானே தெரிஞ்சுக்க இல்லை, எனக்கு தெரியாதுடி தயாங், நீ போ, எனக்கு நீ வேணாம், அவ்வளோதான் அப்படின்னு அகெயின் பிடிச்சி தள்ளி விடுறா. மறுபடியும் வந்து உங்கள் மேலே விழுறான். சாரி அப்படின்னு மறுபடியும் அவகிட்ட போயிட்டு, ஏய் ப்ளீஸ் எனக்கு ஏன் லவ் பண்ண தயாங், போ தயாங் அப்படின்னு அவள் போயிடுறா.
ஸோ அந்த வீட்டுக்குள்ளே 2 பேருமே போயிட்டு டோர் லாக் பண்ணிடுறாங்க. ஸோ தயாங் வந்து ஒரு மாதிரி இந்த மழையில் நனைஞ்சிட்டு அந்த மழையில் அவனோட டேஸ் வந்து ஒழுங்காக தெரியல, அவன் செம்மையாக அழறான். நீங்கள் அதை பார்த்துட்ருக்கீங்க, உங்களுக்கு அவன் அழறான்றது தெரியுது. நீங்கள் அவன்கிட்ட அந்த செயினை கேட்காம மிஸ்டர் லவ் ஃபெயிலியரா, பிரேக்கப் ஆகிடுச்சு அவங்க 2 பேருக்கும், இவ்வளோ நேரம் அதை தானே பார்த்தீங்க, அப்புறம் என்ன அப்படின்னு நடக்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன? என்னோடய செயின் உங்களுடைய ஷர்ட் பட்டனில். ஸோ அப்போ தான் அதை நோட் பண்ணுறான். ஓ சாரி, அப்படியே அதை எடுத்தும் கொடுக்குறான். நீங்கள் எதுவும் நினச்சிக்கலனா நான் உங்கள் கூட கொஞ்சம் நேரம் இருக்கலாமா? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்ன கூட இருந்தீங்கன்னா வளரிட்டே இருப்பான், அவ்வளோதான். நான் வளரதை விடவா? என்ன சொல்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ தான் எனக்கும் பிரேக்கப் ஆச்சு. நான் ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிகிட்டே வந்தேன். தூரத்துலேருந்து பார்க்க நீங்கள் தான் இந்த பொண்ணை சீட் பண்ணிட்டீங்கன்னு நினச்சேன். இப்போ தான் உங்களை திரும்பி பார்க்குறான். ஓகே ஓகே ப்ரோ, நீங்கள் பண்ணலன்னு கிட்ட வந்து அப்புறம் தான் தெரிஞ்சுது. பசங்க தான் மோசம்னு நினச்சிட்டு இருந்தேன். மறைக்காதீங்க, பொண்ணுங்களும் சில டைம் மோசமாக தான் இருக்காங்க, என்ன பண்ணுறது. நீங்கள் மழையில் நினைறீங்க? இல்லை, லவ் ஃபெயிலியர் சொன்னல, எனக்கும் அழுக வருது. நானே என் ஊருமா போய் நின்று அழுகணும், என் டீயர்ஸ் தெரியணும் தான் மழையிலே வந்துட்டு இருந்தேன். ஓ சரி வாங்க அப்படின்னு அவங்களை கூட்டிகிட்டு ஒரு பார்க்கு போகிறான். ஸோ மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. 2 பேருமே இந்த மழையை வந்து ஒரு கேரே பண்ணிக்கல. அங்கே போய்ட்டு ஒரு சேரில் உட்காடுறீங்க. ஒரு கார்னரில் உட்காரா, நீங்கள் ஆப்போசிட் கார்னரில் உட்காந்துக்கிறீங்க. உங்களுக்கும் என்ன பிரச்சனை? இப்போ தேங்காய்கிட்ட ஸ்மோக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறது? நான் அவளை நல்லா தான் லவ் பண்ணேன். அவளுக்கு என்கிட்ட இருந்து வேறு என்னமோ வேணுன்றா. என்ன வேணும்னு எனக்கு தெரியல. ஆனால் இந்த பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி அவன் கூட அந்த மாதிரி ஐம் சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். எந்த ஒரு லவ்வருக்குமே தன் லவ்வரை அந்த மாதிரி பார்க்கக்கூட சுச்சுவேஷன் வரக்கூடாது, நான் வேண்டிக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ப்ரப்போஸ்க்கே எப்படி நினச்சோம், பாவம் இந்த பையன், நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாமா? இருக்கலாமே அப்படின்னு ஹேண்ட் ஷேக் பண்ணுறான். சரி, ஆஸ் யூ ஃப்ரெண்டாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். லவ் ஃபெயிலியர்னா ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ வீட்டுக்கு போங்க, ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்குங்க. ஓகே, நீங்கள் போங்க. ஃப்ரெண்ட்ஸான அப்புறம் வாங்க போங்க கூப்பிடக்கூடாதுடி. ஃப்ரெண்ட்ஸான அப்புறம் வாங்க போங்கன்னு கூப்பிடக்கூடாதுடி. கரெக்டு தான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க கூட்டிகிட்டு போகிறீங்க. மழை இன்னும் நின்ன பாடில்லை. உங்கள் வீடு எங்கே இருக்குது? என் வீடு 3rd ஸ்ட்ரீட்டில் இருக்குது. உங்கள் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லு, நான் வந்து விட்டு வரேன். அது ரொம்ப தூரம். பரவாயில்லவா அப்படின்னு உங்கள் கூடயே தான் அவன் வரான். ஸோ 2 பேருமே அந்த வர வழி ஃபுல்லுமே செம்மையாக பேசிக்கிட்டே வரீங்க. உங்களோட லவ் பற்றி நீங்கள் சொல்கிறீங்க, உங்களுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம். ஸோ தயங்கும் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ 2 பேரும் அப்படி ஷேர் பண்ணிக்கிட்டே வரீங்க. அட்லாஸ்ட் நீங்கள் உங்களோட வீட்டை ரீச் பண்ணிட்டீங்க. பாய்டி. பாய். நம்பர் கொடுத்தா? ஸோ 2 பேருமே அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு இதான் நம்பர் அப்படின்னு அவனும் தரான். ஸோ நீங்களும் நோட் பண்ணிவிட்டு மிஸ்ட் காலும் தரீங்க. சரி ஓகே, அப்புறம் மீட் பண்ணலாம் அப்படின்னு அவனும் போயிடுறான். ஸோ நைட் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு அந்த லவ் ஃபெயிலியர் பெயினை விட இவன் கூட பேசிட்டு வந்த அந்த ரிலீஃப் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அப்படியே தூங்கிடுவீங்க. தயங்கும் அப்படி தான், எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டனால கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும், அப்படியே தூங்குவான். ஸோ அப்படியே டேஸ் பாஸ் ஆகுது. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் தயங்கிற நம்பர் வாங்கியிருப்பீங்க. பட் நீங்களும் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டீங்க, அவனும் ஃபோன் பண்ணியிருக்க மாட்டான். அதுதான் நீங்கள் லாஸ்ட்டாக பேசினது. ஸோ உங்கள் அம்மா வந்துட்டு, வயன் சொல்லுமா, நீ மேரேஜ் பண்ணிக்கிட்ட என்னம்மா? என்னம்மா சொல்கிற? எனக்கு பிரேக்கப் ஆகிடுச்சு. பிரேக்கப் ஆனால் அவங்களுக்கு வேறு லைஃப் கிடையாதா என்ன? வேறு மேரேஜ் பண்ணிக்கோ, ஒரு நல்ல பையனை நான் பார்க்குறேன். இல்லைம்மா வேணாம், இதுக்கு மேலே நான் பசங்களை நம்புறதா இல்லை. எல்லா பசங்களும் ஒரே மாதிரி கிடையாது, புரியுதா அப்படின்றாங்க. ஸோ இப்போ பட்டுன்னு உங்களுக்கு தயங்கோட ஃபேஸ் தான் ஃப்ளாஷ் ஆகுது. கரெக்டு தான், இருந்தாலும் வேணாம்மா, எனக்கு வேணாம். நான் பார்க்குறேன் வயன், நீ மேரேஜ் பண்ணிக்கணும்.
ஒரு அம்மாவா இதுக்கு மேலே நான் என்கிட்ட ஒன்றுமே என்னால் கூட கேட்க முடியாது. இது மட்டும் நீ பண்ணாலே பெரிய ஹெல்ப். மா அவ்வளோதான் ஒயன். சரி பண்ணிக்கிறேன் அப்படின்றீங்க. ஸோ அப்படியே உங்களுக்கு அலைன்ஸும் அவங்க பார்க்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 1 மந்த் கழித்து உங்களுக்கு மேரேஜும் அப்படியே ஃபிக்ஸ் ஆகுது. நீங்கள் உங்கள் அம்மாவோட ஹாப்பினஸ்க்காக தான் மேரேஜ் பண்ணிக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு அந்த மேரேஜில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது சம்மந்தப்பட்ட எதுவுமே நீங்கள் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டி எதுவுமே பண்ணது கிடையாது, ட்ரெஸ்லேருந்து எதுவுமே. ஸோ அப்படியே மேரேஜ் டைமும் ஆகுது. உங்களை அப்படியே உங்கள் அப்பா கூட்டிகிட்டு வராரு. நீங்கள் ஸ்லோவாக அப்படியே நிமிந்து உங்கள் ஃபியான்சியை பார்க்குறீங்க. தயாங் தயாங் இவ அப்படிங்க அப்படின்னு மனசுக்குள்ளே செம்ம கன்ஃபியூஷன். ஸ்லோவாக போயிட்டு அவனுக்கு ஆப்போசிட்லேயும் நிற்கிறீங்க. ஸோ அப்புறமா பேஸ்ட் இருந்துட்டு, தயாங் ஆகியனி ஒயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? தயாங் சம்மதம். ஒயனாகியனி தயாங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? சம்மதம். ஸோ அப்படியே ரிங்கும் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. ஸோ எல்லோரும் கிஸ் பண்ண சொல்லி கத்துறாங்க. உங்கள் 2 பேருக்கும் ரியாலிட்டி சுத்தமாக வரவே இல்லை. ஒரு ஃபேண்டசி மாதிரி, ஏதோ ட்ரீமில் இருக்க மாதிரி தான் இருக்குது. தயங்கும் ஸ்லோவாக உங்கள் ஃபேஸை கட் பண்ணி லைட்டாக கிஸ் பண்ணிவிட்டு எட்ட வந்துடுறான். ஸோ அப்போ உங்கள் அம்மா உங்கள் கூட தான் இருப்பாங்க. நீங்கள் அவங்கக்கிட்ட, அம்மா இவன் யாரும்மா? என்னடி மேரேஜ் பண்ணப்பம்மா இவன் யாருன்னு கேட்குற? உன் ஹஸ்பண்ட் ரீ. அது தெரியும், நான் இவனோட பேக்ரவுண்ட் கேட்குறேன். எப்படி இவனை மேப்லேயே பார்த்தீங்க? உங்கள் அப்பாவுடைய பிஸ்னஸ் ஃப்ரெண்டு, அவ்வளோதான். அவரோட பையனுக்கும் அலைன்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவனுக்கும் நாங்கள் பார்த்தோமா, அதனால் உங்கள் அப்பாவும் அவங்களோட அப்பாவும் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, வேறு எதுவும் இல்லை. ஓ, அப்போது பிஸ்னஸ் மேனாமா இவன்? ஆமாம், ஏன் என்னமோ தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன். எதுவும் இல்லை, நீங்கள் அப்படியே சைலண்ட்டாகவே இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு இவ்வளோ தூரம் தெரிஞ்சிருக்கு, தயாங்கு இது சுத்தமாக தெரியவே தெரியாது. அவன் ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஷாக்காக தான் நின்றுட்டே இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நீங்கள் 2 பேரும் உங்களோட வீட்டுக்கும் வரீங்க. வீட்டில் ரிலேஷன்ஸ் அப்படின்னு யாருமே கிடையாது. ஸோ எல்லோரும் போயிருப்பாங்க. ஒயன் தயம், சாரி ஒயன். தயம், ஐம் ரியலி சாரி. அது எனக்கு நீ தான் தெரியாது. நீன்னு சொல்லியிருந்தா நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். என்னை ஃபோர்ஸ் பண்ணாங்க மேரேஜ் பண்ணிக்க சொல்லி, அதனால தான் ஓகே சொன்னேன். ஐம் சாரி ஒயன். அது அப்படின்னு நீங்கள் சொல்கிற வார்த்தை கூட காதில் வாங்காமல் அவன் அப்படியே ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டே போயிடுறான். உங்களுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. என்ன அவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்? அவன் இப்போ ஹஸ்பண்டில், அவன் எப்படி சொல்லிட்டு போகிறான்? ஆக்சுவலாக நான் தான் அவன்கிட்ட சாரி கேட்கணும். அவன் தெரிஞ்சிருந்தா நான் அந்த மேரேஜ்க்கு ஓகே சொல்லியிருக்கவே மாட்டேன். தயம் அப்படின்னு அவன் பின்னாடியே ஓடுறீங்க. ஸோ அவன் நேராக பால்கனி கிட்ட தான் போகிறான். தயம், என்னடி? ஐம் சாரி, தப்பாக எடுத்துக்காத. நான் வேறு எந்த இன்டென்ஷன்லாம் நான் மேரேஜ் பண்ணல. இல்லை அது இல்லை, நான் தான் அவன்கிட்ட சாரி கேட்கணும். ஏன்டி? இல்லை, எனக்கு நீ தான் மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு தெரிஞ்சா நான் அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டேன். எனக்கு நீ தான் தெரியாது, நான் ஃபோட்டோ கூட பார்க்கல. ஓ சரி விடு, ப்ராப்ளம் இல்லை. பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குல்ல, அங்கே நீ ஸ்டே பண்ணிக்கோ, ஓகேயா? ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஆக்சுவலாக உங்களுக்கும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பிகாஸ் அவன் கொஞ்சம் நார்மலாக பேசியிருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் ஏதாச்சும் தைரியம் வந்திருக்கும். அவனுமே ரொம்ப டிசப்பாயிண்டடாக பேசினதுனால தான் நீங்களும் கொஞ்சம் பேடாக ஃபீல் பண்ணிவிட்டு உங்கள் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அவன் சொன்ன அந்த ரூமுக்கும் போயிடுறீங்க. சொல்லி டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர் டைம். தயாங் வந்துட்டு, ஒயன் தயாங் டின்னர் சாப்பிட்லாம் வா. இதோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேகமாக வரீங்க. ஸோ கீழே போயிட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ மெய்ஸ் குக் பண்ணி வச்சுட்டு அவங்க போயிருப்பாங்க. சாப்பிட்டுட்ருக்கீங்க 2 பேரும். இப்போ தயாங் வந்துட்டு, ஒயன் தயாங் நீ வந்து இங்கே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண தேவையில்ல. எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி இருக்கலாம். உனக்கு ஏதாச்சும் பிடிக்கலனா சொல்லு, நான் சேஞ்ச் பண்ணுறேன், புரியுதா? ஓகே தயாங். ஆமாம், என்கிட்ட நீ அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறியா? இல்லை, நீ என் ஃப்ரெண்டு தானே. இருந்தாலும் பட்டுன்னு இந்த ரிலேஷன்ஷிப் சேஞ்ச் ஆனது
எனக்குமே ஷாக்கிங்காக தான் இருக்குது. விடு, எல்லாம் சரியாயிடும். அப்புறம் நான் ஆஃபீஸ் போயிடுவேன்டி. நான் நைட் எப்பவுமே 9 o'clock தான் வருவேன். ஓகே தயம். ஸோ அப்படி எல்லாத்தையுமே சொல்கிறான். ஸோ நெக்ஸ்ட் டே அப்படியே ஆகுது. நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே அவன் ஆஃபீஸ் போயிருக்கான். ஸோ நீங்களும் அப்படியே எழுந்துச்சி ஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு அப்படியே டேஸ்லாம் அப்படியே பாஸ் பண்ணுறீங்க. அப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகுது ஒரு 3 weeks கிட்ட. ஸோ இந்த 3 weeksமே ஒழுங்காக தயாங்க கூட உங்களால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. ஆனால் உங்கள் 2 பேருக்குள்ளுமே உங்கள் 2 பேர் மேலேயும் ஒரு குட் இம்ப்ரெஷன் இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக லவ்வாகவும் மாறிட்டு இருக்கும். பட் நான் 2 பேருக்குமே அது ஃபீல் ஆகாது. ஸோ இப்போ ஒரு நாள் தயாங் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அப்போ அவனுக்கு ஒரு ஃபோன் வருது. ஹலோ ஹலோ டேய், எப்படியா இருக்க? ஹலோ டேய், நான் தான்டா ஜிமினா. சொல்கிறா, எப்படி இருக்க? ஃபைன்ரா. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு கால் பண்ணேன். என்னடா, என்ன விஷயம்? ஏதாச்சும் என்ன? அது மச்சான், அது வந்து டேய் சொல்கிறா, காஜி பயலே இழிகிறாம்பர். சொல்கிறா டேய். இல்லை, சிஸ்டர் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. அப்படியே இந்த தோசை தாயாங்க அப்படியே செம்ம ஹாப்பியாக சிரிச்சிட்டு. அப்படியா? அப்போது எனக்கு ஒரு குட்டி பையன் வர போகிறான்னு அர்த்தம். அஃப்கோர்ஸ்டா, அப்படியே வச்சுக்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். சொல்லு. என் பையனுக்கு சீக்கிரமாக ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ பெற்று விட்றா. ஸோ அப்போ தேங்க்ஸ் சைலண்ட் ஆயிடுறான். டேய் லூஸு பேசுடா டேய். ஓகே மச்சான், ஓகே. என்னடா கவுண்ட்ரு போடுவேன்னு பார்த்தா நான்லாம் பெற்று முடியாது அது இதுன்னு சொல்லுவேன்னு பார்த்தேன். சரி, நல்ல மூடில் இருக்க போல். சரிடா மச்சான், நான் இப்போ அவளை கூப்பிட்டு போய்ட்டு செக்கப் பண்ணோம். பாய். ஓகேடா அப்படின்னு ஃபோன் கட் பண்ணிடுறான். ஸோ கட் பண்ணிவிட்டு ரொம்ப அப்படியே யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நைட்டு 9 o'clock ஆகுது. நீங்கள் தயாங்காக இன்னமும் சாப்பிடாம தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அவனும் அப்படியே வரான். அவன் வந்ததும் அவனோட திங்ஸ்லாம் அப்படியே போய் வாங்கிக்கிறீங்க. ஒயன் சாப்பிட்டியாடி? இல்லை தயாங், இன்னும் சாப்பிட்லவா, சாப்பிட்லாம். இத்தனை வீக்ஸில் நிறைய விஷயம் நார்மலாக இருக்கும். நீங்கள் அவன் கூட பேசுறது, அவன் அவங்க கூட பேசுகிறது, அவன் கொஞ்சம் உங்களை கேரிங்காகவும் பார்த்துப்பான். லைக் அ ஃப்ரெண்ட் அந்த மாதிரி தான். 2 பேருமே அந்த ஃப்ரெண்டுன்ற லிமிட்டை தாண்டி போனதே கிடையாது. ஆனால் 2 பேருமே ஹாப்பியாக தான் இருப்பீங்க. ஸோ அவனும் வந்து திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு, ஏன்டி சாப்பிடாமல் இருக்க? இல்லை தயாங், கடுப்பாஞ்சு தனியாக சாப்பிட்டேன், அதான் அவனுக்காக வெயிட் பண்ணேன். அப்புறம் ஜிமின் கால் பண்ணான். என்னவா அவருக்கு? அவனோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்களா? ஓஹோ, தலைவர் வேறு லெவல் பண்ணிட்டார் போலியே. சரி, நாளைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வரலாம். போகலாம். நீ ஏன் நல்லா இருக்க? இல்லடி, ஒன்றும் இல்லைவா, சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டும் போயிடுறான். ஸோ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே நீங்கள் சொன்ன மாதிரி 2 பேரும் ஜிமினோட வீட்டுக்கு போகிறீங்க. உங்களை பார்த்ததும் அவங்களுக்கு செம்மையாக ஹாப்பியாக ஆகிடுது. ஸோ அவ்வளோ கூட்டு வந்து வச்சு ஜாலியாக பேசிகிட்ருக்கீங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு, ஹே மியா, என்னடி செம்ம ஹாப்பி போல்? கலாய்க்காதடி. அது வந்து என்னை விட நீ எப்போ இந்த மாதிரி உட்கார போகிற? என்னது? இல்லடி, இந்த மாதிரி என்னோடய ப்ளேஸில் நீ எப்போ உட்கார போகிற? உன்ன மாதிரி நான் எப்போ உட்காந்து உங்ககிட்ட பேச போகிறேன்? அது வந்து உங்களுக்கு அவள் சொல்கிறது புரியுது. பட் இருந்தாலும் நீ இப்போ எஞ்சிரியா, நான் அங்கே உட்காந்துக்கிறேன், இங்கே உட்காந்துக்கோ. என்ன பேசணும் பேசு. நடிக்காதடி, நான் என்ன சொல்கிறேன் உனக்கு புரியல? அது வந்து அதை விட அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த டாபிக் அப்படி சேஞ்ச் பண்ணுறீங்க. சரி ஜிமின் வந்துட்டு, மச்சான் ஒன்றுக்கும் அவளுக்கு ஏதாச்சும் பிரச்சனையா? இல்லையே, பிரச்சனைலாம் இல்லையே. ஏன்? இல்லை, உங்ககிட்ட அன்றைக்கி நான் இதை பற்றி பேசினப்பையும் நீ ஒழுங்காக ரெஸ்பான்ஸ் பண்ணல. வயனா அப்படி தான் ரெஸ்பாண்ட் பண்ணுறா. என்னாச்சு உங்கள் 2 பேருக்குள்ள? ஒன்றும் இல்லைடா, எனக்கு தெரியும் உனக்கு ஆல்ரெடி ஒரு லவ் ஃபெயிலியர்னு, அதனால நீ அவ்வளோ அவாய்ட் பண்ணுறியா? அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்னடா? அது வந்து அவளுக்கு எனக்கு பிடிக்காதுடா. என்னடா வளர்ற? அவளுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா. இவகிட்ட என்னெல்லாம் வளரிட்டு இருப்பா தெரியுமா? ஒரு நாள் சேட்டை எடுத்து படித்தேன். என் புருஷன் அப்படி, என் புருஷன் இப்படி, அது இதுன்னு சொல்லி வச்சுருக்கா. உனக்கு பொறுக்கின்லாம் பேர் வச்சுருக்காடா. என்னது? ஆமாம், நீங்கள் வந்து பொறுக்கியா அப்படி லேட்டாக சிரிக்கிறான். வெக்கப்படாதடா டேய். அதெல்லாம் இல்லை, நீ சொல்லு. அவளுக்கு அவனை பிடிக்கும், உனக்கு அவளை பிடிக்குமா? பிடிக்கும்டா.
அவள் என்னை விட்டுட்டு போனதும் ஒயன்தான் என்னை கேர் பண்ணிட்டா. அந்த ஃபஸ்ட்டு டியர் நான் அவள் முன்னாடி தான்டா. அன்றைக்கி என்ன ஃபீல் பண்ண வேலை தெரியுமா? அவள் கூட தான் பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு தெரியல, அவளை எனக்கு பிடிக்கும். ஆனால் அவள் பெர்மிஷன் இல்லாமல் அவள் ஹஸ்பண்டால் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஆஹா, அப்படிங்களா சார்? அவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு தெரியுது. எதுக்கு நடுவில் இந்த மதில் சுவர்? வாங்க இப்போ கிளியர் பண்ணிக்கலாம். ஏடே வேணாம், அடிக்கிட்டு உன் வேலையை மட்டும் பாரு. நீ என்ன கேட்ட? உன்னுடைய பேபி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ தானே கேட்டா? as soon as possible அப்படின்னு சிரிக்கிறான். ஸோ 2 பேரும் அப்படியே ஃபன்னாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நேரம் ஆனனால அப்படியே 2 பேரும் மறுபடியும் வீட்டுக்கும் வரீங்க. வீட்டுக்கு வந்ததும் தயாங்க வந்துட்டு, ஏய் எனக்கு ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குடி, நான் ஊருக்கு போகணும். தயம் வரதுக்கு ஒரு 1 month ஆகும். ஓ நானும் வரட்டா? ஏன் டிவா, நான் இங்கே வந்தால் உனக்கு எப்படி டென்ஷன் தான் ஆகும். 1 month கழிச்சு நானே வந்துடுவேன். அப்புறம் அது கொஞ்சம் முக்கியமான மீட்டிங். என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. ஃபோனும் உங்ககிட்ட தான் இருக்கும். என்கிட்ட நீ பேச முடியாது, ஓகேயா? தயம் பேச முடியாதா? ஆமாண்டி, என்ன பண்ணுறது? அப்புறம் அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நீ வேணும்னா அவங்க அம்மா வீட்டில் போயிட்டு கொஞ்சம் நாள் இருந்துட்டு வா. அம்மா வீட்டுக்கா? சரி போயிட்டு வா. திங்ஸ்லாம் பேக் பண்ணிடுறீ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ அப்படி கிளம்பியும் போயிடுறான். அந்த டேஸ் நீங்கள் ரொம்ப அவனை மிஸ் பண்ணுறீங்க, அந்த 1 month கிட்ட. ஸோ அவன் டெய்லி உங்கள் கூட இருக்க மாட்டான், அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான். மார்னிங் நீங்கள் எந்திரிக்கிறதுக்குள்ளே கிளம்பி போயிடுவான். ஈவினிங் 9க்கு அப்படி தான் வருவான், நைட் ஆகிடும் இல்லையா? ஸோ சண்டே மட்டும் தான் ஃபுல் டே உங்கள் கூட இருப்பான். என்னதான் இப்படி இருந்தாலும் நீங்கள் அவங்க கூட க்ளோஸாக இருக்க மாதிரி தான் நினச்சிட்டு இருப்பீங்க. அதாவது உங்களை விட்டு அவன் எங்கேயும் போகலன்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு குட்டி கான்டாக்ட் கூட இல்லாமல் 1 month இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அவனை பிரிஞ்சிருக்கீங்க. எப்படா 1 month முடியும் அப்படி தான் இருக்குது உங்களுக்கு. ஸோ அப்படியே டேஸ்லாம் பாஸ் ஆகி போயிட்டே இருக்கு. 1 month முடியுது. ஆனால் உங்களுக்கு அவன் இன்றைக்கி வருவான் அன்றைக்கி வருவான் அப்படி சொல்லிட்டு தெரியாது. பிகாஸ் 1 month தான் சொல்லுவேனே தவிர இந்த டேட்டுக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டான். ஸோ அப்படியே ஒரு நாள் நீங்கள் உங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கிட்டே வரீங்க. ஸோ இப்போ வாலில் தயங்கோட பிக் இருக்குது. அதை பார்த்துட்டு, டேய் பொறுக்கி ஒரு ஃபோன் பண்ண என்னடா? ஃபோன் எடுத்துகிட்டு போனால் ஏன் என் நம்பர் தெரியாதா அவனுக்கு? 1 month ஆகுது, பேசினேன் எங்கேயாச்சும்? கொஞ்சம் கூட என் மேலே அந்த பாசமே இல்லை, லவ் தான் இல்லை அப்படின்னா ஒரு கேரிங் இல்லையாடா அவனுக்கு? நான் அவனோட ஒய்ஃப்டா, பொண்டாட்டிடா, எப்படா அக்செப்ட் பண்ணிக்க போகிறேன்? லவ் ஃபெயிலியர் இருந்துச்சு தான் தெரியல. நான் மேரேஜ் பண்ணதுலேருந்து உன்கிட்ட விழுந்துட்டேன். உன்னோட அந்த ரொம்ப ஜென்யூன்டா நீ, உன் கேரக்டர், அதிலே விழுந்துட்டேன். இதே நீ ஃபஸ்ட்டே ஏதாச்சும் ட்ரை பண்ணி தானே வையன், கண்டிப்பாக டிவோர்ஸ் பண்ணியிருப்பேன். அந்தளவுக்கு நான் கோவமாக இருந்தேன். எனக்கு மேரேஜே பிடிக்கல. ஆனால் என்னோடய மேரேஜ் லைஃப் இப்படி இருக்கும் நான் நினச்சி பார்க்கல. சச் ஜென்டில்மேன் டாண்டி, ஜென்டில்மேன். சான்ஸே இல்லை உன்னை மேலே ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறது. ஆனால் எனக்கு கிடச்சிருக்கு. இப்படியே லைஃப்பில் அவங்க இருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஆக்சுவலாக தயங்க இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு வெளியிலேருந்து விண்டோ வழியாக பார்த்துட்ருக்கான். மிஸ்டர் பொறுக்கி சார், 1 monthக்கு 30 to 31 days தான். இன்றைக்கி நீங்கள் போய் 32 மந்த்துக்கு எத்தனை டேஸ்ன்னு தெரியுமாடா உனக்கு? இவ்வளோ டேஸ் ஆச்சு, இன்னும் வரல. மிஸ் பண்ணுறேன்டா உன்னை, கேவலமாக மிஸ் பண்ணுறேன். இவ்வளோ பச்சை அவங்ககிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கேன் தெரியுதா? லூஸ் மாதிரி ஃபோட்டோட்ட பேசிகிட்டு இருக்கேன்டா, என்ன அப்படி பண்ணுற? எப்போ வருவேன்? பொறுக்கி பயலே. ஸோ இப்போ காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. நீங்கள் போயிட்டு அப்படியே அந்த ஜூஸ் குடிச்சிட்டே ஓப்பன் பண்ணுறீங்க. தயங்க அப்படின்னு நின்றுட்டுருக்கான் அவன் திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு. இமேஜினேஷன். போங்கடா அதெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு டோரை க்ளோஸ் பண்ணாமல் அப்படியே விட்டுகிட்டே வரீங்க. ஆக்சுவலாக இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய டைம் இல்யூஷன்ஸ்லாம் வந்திருக்கும். ஸோ அதனால இப்படி பண்ணுறீங்க. வயன் என்ன இல்யூஷன் பேசலாம் ஆரம்பிச்சிச்சு? நெக்ஸ்ட் லெவலா? தயங்கா நீ இன்னும் ஒரு 2 months வரலன்னு வையன், நான் இல்யூஷன் கூட வாழ ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு திரும்புறீங்க. ஸோ தயங்க உங்ககிட்ட க்ளோஸாக நின்றுட்டுருக்கான். இல்யூஷன் தானே, இதாச்சும் பண்ணிக்கிறேன் அப்படின்னு டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க.
ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு தான் தெரியுது அது இல்யூஷன் கிடையாதுன்னு. பட்டன் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவனே அப்படியே ஷாக் ஆகி பார்த்துட்ருக்கீங்க. அவங்கள அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டே பார்க்குறான். என்னடி ஏன் ஹக்கை பிரேக் பண்ணிட்டேன்? அது 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 வந்து தயம். என்னடி தயாங்கன்ற? பொறுக்கி சொல்கிறீ? பொறுக்கின்னு சொல்கிறீ? இவனுக்கு எப்படி தெரியும்? போடா, இதுக்கு மேலே நான் முடியாது அப்படின்னு ஜம்ப் பண்ணி அவனை ஹக் பண்ணிக்கிங்க. ஸோ அவனும் உங்களை பேக்கப் பண்ணுறான். எவ்வளோ நாள் தான்? 32 days ஆகுது. 1 day என்ன இது? ஒரு மந்த்துக்கு எவ்வளோ டேஸ்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னு அவன் பேக்கில் எப்படியே ஹிட் பண்ணுறீங்க. ஏய் வலிக்குதுடி, அடிக்காத. சரி அடிக்கல அப்படின்னு ஹக்கை பிரேக் பண்ணுறீங்க. ஓ சாரி, நான் இப்போது ஹக் பண்ணல. என் ஒய்ஃப் தானே? ஆமாம். நான் உன் ஹஸ்பண்ட் தானே? ஆமாம். ஹக் பண்ணிக்கோ, யார் வேணான்னு சொன்னா? தயம். அப்படியே நீங்கள் அடுத்து எதுவும் பேசுறதுக்குள்ள அவங்கள பட்டு நிறுத்தி ரிப்ளாக் பண்ணுறான். உங்களுக்கு செம்ம ஷாக்கு. பிகாஸ் மேரேஜ் அப்போ பண்ண அந்த குட்டி கிஸ்ஸை தவிர அவன் உங்ககிட்ட எந்த கிஸ்ஸுமே பண்ணியிருக்க மாட்டான். ஸோ அவனோட சடன் ஆக்ஷனில் நீங்கள் அப்படியே செம்மையாக ஷாக் ஆகிடுறீங்க. ஸோ ஒரு 2 minutes கழிச்சு நீங்களும் பேக் கிஸ் பண்ணுறீங்க. அந்த கிஸ் செம்ம டீப்பாக போயிட்டுருக்கு. ஸோ இவ்வளோ நாள் அவங்கள மிஸ் பண்ணது, நீங்கள் அவனை மிஸ் பண்ணது எல்லாமே அந்த கிஸ்ஸில் உங்கள் 2 பேருக்குமே புரியுது. ஒரு 10 minutes டீப்பாக கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிஸ்ஸை பிரேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோஹெடும் அவன் ஃபோஹெடும் அப்படி பேலன்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே உங்களே பார்க்குறான். ஒயன் ஐ லவ் யூ. தயம் ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஃபர்ஸ்ட் டைம் சொல்கிறேன்னு தெரியுது, ஆனால் நான் லவ் பண்ணுறேன். நீ இல்லாமல் மேலே இருக்க முடியலடி. எனக்கு வந்து 1 month ஏதோ ஹெல்ல இந்த மாதிரி தான் இருந்துச்சு. 1 monthக்கு முன்னாடியே நான் லவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்குவேன். எனக்கு கரெக்டான சுச்சுவேஷன் கிடைக்கல. ஐம் சாரி. அதுக்கப்புறம் அப்படின்னு அவன் சொல்ல வரான். ஸோ நீங்கள் அவங்க ஃபிங்கர்ஸை வச்சு அவன் லிப்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு நானும் உன்னை லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ. என் பொறுக்கி எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா? தெரியும்டி என் பொறுக்கி நீ எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு. ஸோ இப்போ உங்களுக்கு அப்படியே ப்ளஷ் ஆகுது. உங்கள் ஃபேஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அவன் செஸ்ட்டில் வச்சு அப்படியே ஒழிச்சிக்கிறீங்க ஹக் பண்ணிவிட்டு. ஏய் அந்த பிரேக்கப்புக்கு அப்புறம் என்னோடய லவ்வை யாருக்கும் கொடுக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அது யூஸ்லெஸ் நினச்சிட்டு இருந்தேன்டி. எல்லாமே யூஸ்ஃபுல்லாக நீ தான் மாற்றினேன். உன் கூட இந்த செகண்ட்ஸ்லாம் எனக்கு அப்படியே மெமரிஸாக இருக்குடி. ஏன்னு தெரில, என்னோடய லவ் ஃபுல்லாக உனக்கு தான் தரணும்னு தோணுது. உன் லவ் ஃபுல்லாக எனக்கு மட்டும்தான் தோணுது. உனக்கு மட்டும்தான், உனக்கு மட்டும்தான்டா பொறுக்கி, உனக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும்தான். நான் எப்படி தெரியுமா உன்கிட்ட விழுந்தேன்? ஒரு பிரேக்கப் கழிச்சு இவ்வளோ சீக்கிரம் ஒரு பொண்ணு இன்னொருத்தங்கிட்ட லவ்வில் விழுறானா? அது எவ்வளோ கஷ்டம். ஆமாம் கஷ்டம்தான். அப்போ நீ அவனை டேய் பொறுக்கி இப்படிலாம் பேசாத. நான் அவனை உண்மையாக தான் லவ் பண்ணேன். உன்னையும் உண்மையாக தான் லவ் பண்ணுறேன். இந்த கொஞ்ச டேஸில் உன்னோட ஆட்டிடியூட், உன் ஆக்டிவிட்டீஸ் அதெல்லாம் என்னை மெல்ட் பண்ணிடுச்சு. எனக்கு என்ன பேசுதுன்னு தெரியல. அந்த மாதிரிடா, அந்த மாதிரி ஒரு சோல் ஹஸ்பண்டாக கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன். நம்ம லக்கி. நானும் தான் லக்கி. இல்லை நான் தான் லக்கி. நான் தான் லக்கி. நான் தான் லக்கி. நான் தான் லக்கி. ஸோ அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே பேக் சைடாக மூவ் பண்ணிவிட்டேன். 2 பேரும் சோஃபாவில் போய்ட்டு அப்படியே விழுந்துடுறீங்க. ஒயன் கிவ் மீ அ ஸ்வீட் கிஸ். தரமாட்டேன், வேணும்னா நீ எடுத்துக்கோப்பா அப்படின்னு அவனை தள்ளிட்டு ஏஞ்சி ஓடுறீங்க. ஸோ அவனு உங்கள் பின்னாடியே ஓடி வரான். ஓகேடா, இந்த 1 ஷாட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதில் என்ன இருக்குது சத்தியமாக எனக்கே தெரியல. ஜஸ்ட் ஒரு குட்டி கான்செப்டாக தோணுச்சு, அதனால தான் போட்டேன். ஓகேடா, லவ் யூ ஆல் வித் லவ். சிஸ்டி கிஸ். பை பாய்.